அன்புள்ள போதகரே நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த நாளில் தேவன் உங்களோட வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை செய்திருப்பார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வழிநடத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நீங்கள் நிச்சயமாக ஆவியினூடாக, தேவனுடைய ஆவியினூடாக நடத்தப்படுகிறவர்களாய் நீங்கள் காணப்படுறீங்க. ஸோ எங்களோட வாழ்க்கையில் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகும் வசனம்தான் கீழ்ப்படிதலை குறித்து. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். நாங்கள் இன்றைக்கு உலகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அநேக காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது உலகத்தின் காரியங்களுக்கு நாங்கள் ரொம்பவும் அடிமைப்பட்டிருக்கிறோம். உலகத்து மனுஷர்களுடைய வார்த்தைகளுக்கு, அத்தாரிட்டிஸ்களுக்கு, அதிகாரங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். அவங்க தவறானது சொன்னால் கூட இன்றைக்கு அது லாபமாக இருந்தால் அதற்கு நாங்கள் அடிமைகளாகின்றோம், கீழ்ப்படிந்து போகிறோம். எதையுமே நினைத்து பார்ப்பதில்லை. அதன் விளைவுகளை நாங்கள் நினைத்து கூட பார்க்காமல் நாங்கள் அவர்கள் சொல்லும் காரியத்திற்கு உடனடியாக எதுவுமே நினைக்காமல் நாங்கள் சீக்கிரமாக அதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம். அதற்கு அந்த காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கின்றோம். ஆனால் அதனூடாக வரும் விளைவுகளையும் பிறகாக நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் பாருங்க, இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் எவ்வளவோ காரியங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம், எவ்வளவோ காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம், எவ்வளவோ காரியங்களை நோக்கி நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். ஆனால் ஏன் எங்களால் ஏசப்பா சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் கேட்கக்கூடாது? ஏன் ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் சொல்லுகிற காரியத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது? அவர் சொல்லும் காரியத்தை பற்றி நாங்கள் ஏன் செய்யக்கூடாது? ஆனால் அந்த நேரத்தில் இது நடக்குமா, இது என்னால் முடியுமா, இதை இவர் சொல்கிறார் ஆண்டவர் செய்ய சொல்லி, ஆனால் இதை நான் செய்யலாமா? சில நேரங்களில் உங்களுக்கு கர்த்தர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களை கொடுத்திருப்பார், சில ஆலோசனைகளை ஊழியக்காரர்கள் ஊடாக கொடுத்திருப்பார். அவருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் ஆலோசனைகளை கொடுத்திருப்பார். ஆனால் நாங்கள் இன்று அந்த ஆலோசனையின்படி நடக்கிறோமா? எங்கள் வாழ்க்கையில் அந்த ஆலோசனையின்படி நாங்கள் செயல் செய்கிறோமா? அல்லது ஒரு பயத்தின் நிமித்தம், அல்லது இது நடக்குமா என்கிற ஒரு சந்தேகத்தின் நிமித்தம் அந்த காரியங்களை செய்யாமல் இன்னமும் நீங்கள் பின்வாங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்று தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். அநேக மனுஷருடைய வார்த்தைக்கு நாங்கள் பயமே படுவதில்லை, சீக்கிரமாக அதை செய்து முடித்துடுறோம். ஆனால் தேவன் சொல்லும் கட்டளைக்கு, தேவன் கொடுக்கும் அந்த ஆலோசனைக்கு நாங்கள் இன்றைக்கு அநேகர் கீழ்ப்படிவது இல்லை. நாங்கள் எல்லாவற்றையும் செய்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது சரியாக வருமா அப்படின்னு சொன்னால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஒரு ட்ரை கொடுக்குறோம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் சொல்லும் ஆலோசனை, ஏசப்பா உங்களுக்கு கொடுக்கும் ஆலோசனையை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணாதீங்க. அது சரி வந்தால் சரி, இல்லாட்டி பரவாயில்லை அப்படி சொல்லி நீங்கள் பார்க்காம தேவன் கொடுக்கும் ஆலோசனையை உடனடியாக நீங்கள் செய்து பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். இப்படித்தான் அவருடைய வார்த்தையில் நாங்கள் இந்த நாளில் பார்க்க போகிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும் பேதுருவை குறித்து. பேதுரு ஒரு மீனவராக இருந்தார். மீன் பிடிக்கும் ஆட்கள் என்று சொல்லும் பொழுது, மீன் பிடிக்கும் தொழில் என்று சொல்லும் பொழுது, அவங்களுக்கு கடல் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு எல்லாமே தெரியும். அநேகருக்கு நாங்கள் கடலை ஒரு கடலாக தான் பார்க்குறோம். கடல் அலைகள் இவ்வளவுதான் நாங்கள் பார்க்குறோம், கடல் காற்று இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மீனவர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கடலில் எந்த தூரத்தில் ஆழம் இருக்கிறது, எந்த தூரத்தில் அலைகள் பேர்ந்து வரும், எந்த இடத்துல நாங்கள் கால் வைக்கக்கூடாது, எந்த இடத்துல இறங்கக்கூடாது, எந்த இடத்துல வலைகளை போட்டால் மீன்கள் சிக்கும், எந்த இடத்துல மீன்கள் அநேகமாக காணப்படும், இப்படி எல்லாவற்றையும் குறித்து இந்த மீனவர்கள் அவர்கள் அறிந்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவங்க தான் எக்ஸ்பர்ட். அவங்க எங்களை பார்க்கலும், நாங்கள் போனால் என்னோட இடத்துல வலைய போடுவோம், மீனே சிக்காது, என்னடா கடலில் மீன் இல்லையான்னு யோசிப்போம். ஆனால் அவங்களுக்கு இந்த இடத்துக்கு போனால் இந்த இடத்துல நான் வலையை விரிக்கும் பொழுது அந்த இடத்துல மீன்கள் சிக்கும் என்று அவர்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். ஸோ இதை மாதிரி தான் இந்த பேதுருவும் அவருடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல மீன் சிக்கும் என்று ஒரு அறிந்த நபராகத்தான் இருந்திருக்கலாம். அவர் மீனவத்திலேயே இருந்த ஒருவர், மீன் பிடிக்கும் ஒரு நபராகத்தான் பேதுரு காணப்பட்டார். ஸோ
இவர் முழுவதும் இந்த இடத்துல நாங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல நாங்கள் வாசித்து விட்டு பார்ப்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்திலே போய் இந்த வலைகளை போடுங்கன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அதற்கு சீமோன் என்று சொல்வது பேதுரு, ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பாருங்க, இந்த பேதுருவுக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதல். இயேசுவோடு கூட இருக்கிற அந்த பேதுரு பாருங்க, இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு எவ்வளவு கீழ்ப்படிந்தார். அவர் எவ்வளவுதான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும், அவருக்கு எல்லாமே கடலை குறித்து தெரிந்திருந்தாலும், அதுதான் அவருடைய வாழ்க்கையாகவே இருந்திருந்தாலும், அவர் சொல்லுகிறார், முழுவதும் நான் பிரயாசப்பட்டுட்டேன், நான் வலைய போட்டுக்கிட்டே இருந்தேன், ஆனா ஒரு மீன் கூட அகப்படல. ஆனாலும் ஆண்டவரே, நீங்க சொல்றது நிமித்தம் நான் இந்த வலைய போடுறேன். பாருங்க, உங்களோட ஒரு வார்த்தைக்கு நீங்க சொல்றனால நான் செய்றேன். நீங்க சொல்லாம இருந்திருந்தா நான் செய்திருக்க மாட்டேன். ஆனா நீங்க சொல்லுகிறனால ஒரு மறு பேச்சு இல்லை. ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, நாங்கண்டா எப்படி செய்வோம், குவெஸ்சன் பண்ணுவோம், நிறைய கேள்விகள் ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, இது இவ்வளவு தூரம் எல்லாம் சரியா தானே இருக்கு, இதுல ஏன் நீங்க இதுல அதிசயம் செய்யல, நான் ஏன் இன்னும் கஷ்டப்படுறேன், நான் ஏன் இது எனக்கு இன்னும் கிடைக்க இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க அநேக காரியங்களை குறித்து இயேசுவினிடத்துல இன்றைக்கு கேள்விகளை கேட்கிறவர்களா தான் இருக்கிறோம். ஆனா பாருங்க, பேதுரு இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு, அவர் அந்த வார்த்தையை சொல்ல முதல்ல அவர் கொஞ்சம் சொன்னார், இந்த இடத்துல நாங்கள் முழுவதும் போட்டுட்டோம் ஆண்டவரே, ஆனா ஒன்றும் கிடைக்கல, ஆனா நீங்க சொல்றது நிமித்தம் நாங்க போடுறோம். அதனூடாக என்ன வந்தது, அதுல நீங்க மற்ற வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னா, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த மற்றவர்கள் கூட, பாருங்க, அவருடைய வலை கிழிந்து அவர் அநேக மீன்களை அவர் எடுத்து, அது மாத்திரமல்ல, அவரோடு இருந்த மற்றவர்களுக்கும் அவர் அழைத்து கொடுக்கும்படியாக, மீதம் எடுக்கும்படியாக தேவன் அவருடைய வாழ்க்கையிலே அதிசயம் செய்தார். எது நிமித்தம்? ஒரு சின்ன ஒரு கீழ்ப்படிதலின் நிமித்தம். எங்களுடைய பார்வைக்கு வேண்டுமானால் இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் போட்டுட்டாரு. ஆனா நீங்க பாருங்க, அதனூடாக வந்த விளைவு, அதனூடாக வந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையிலே அவரை மாத்திரமல்ல நிரப்பினது, அவரை சுற்றிலும் இருக்கும் அநேகரை அந்த ஆசீர்வாதம் பற்றி பிடித்து கொண்டது. இன்றைக்கு நீங்க குடும்ப தலைவனாக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம். இன்றைக்கு நீங்க யோசிங்க, நீங்க உங்க குடும்பத்துல எடுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும், நீங்கள் உங்கள் குடும்பத்துல எடுக்கும் ஒவ்வொரு திட்டங்களையும், ஒவ்வொரு பிளான்ஸ்லையும் நீங்க ஏசப்பாவினிடத்திலிருந்து கேட்டு அவருடைய ஆலோசனையின் படி உங்கள் ஸ்டெப்ஸ்களை நீங்க எடுத்து வைக்கும் பொழுது, உங்களோட பிளான்ஸ்களை நீங்க செய்ய பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிளானா இது கர்த்தர் இதற்கு அனுமதி கொடுக்கிறாரா, அவர் என்ன ஆலோசனை எனக்கு சொல்ல விரும்புகிறார், அவர் செய் என்று சொல்லுகிறாரா, இல்லாவிட்டால் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறாரா, இதை கேட்டு அறிந்து கீழ்ப்படிந்து நாங்கள் செயல்படும் பொழுது, குடும்ப தலைவரான உங்கள் மூலியமாக உங்கள் முழு குடும்பமே ஒரு ஆசீர்வாதமாக அமையும். பாருங்க, யோனாக்கு தேவன் சொன்ன இடத்திற்கு யோனா போகல. அவன் மிகவும் தேவனோடு கூட தர்க்கித்து கொண்டிருந்தான். நான் ஏன் போகணும், அந்த ஜனங்கள் அவங்க உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்க, அவங்க பனிஷ் பண்ணப்படணும், ஏன் நான் போகணும் அந்த இடத்துக்குன்னு சொல்லி யோனா தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக அவன் செயல்பட்டதன் நிமித்தமாக அந்த படகிலே இருந்த அனைவரும் கலக்கத்துக்குள்ளானார்கள், அனைவருமே பாதிக்கப்பட்டார்கள். அந்த யோனாவை அந்த இடத்திலிருந்து விலக்கும் பொழுதுதான் அந்த இடத்திலே ஒரு அமைதல் வந்தது. அத மாதிரி நீங்க யோசிங்க, இன்றைக்கு உங்க வாழ்க்கையின் நிமித்தமாக மற்றவர்களும் பாதிக்கப்படுகிறார்களா?
உங்களுடைய இந்த கீழ்ப்படியாதது நிமித்தமாக, என் நிமித்தமாக, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் என் சொந்த சுய பலத்தினால் எல்லாவற்றையும் செய்ய முயற்சி எடுப்பதன் மூலமாக அநேகர், என்னை சுற்றிலும் இருக்கும் அநேகர் பாதிக்கப்படலாம். அது உங்கள் வேலைத்தடமாக இருக்கலாம், நீங்கள் ஊழியம் செய்யும் இடமாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பமாய் இருக்கலாம். நீங்க செய்யும் ஒரு கீழ்ப்படிதலின் நிமித்தம் மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்கள். ஆனால் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால், உங்கள் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் உங்களோடு கூட இருப்பவர்களும் கூட அந்த கலக்கத்துக்குள்ளே போக வேண்டியிருக்கும். மரியாளுடைய வாழ்க்கையை பாருங்க. தேவதூதன் வந்து சொன்ன மாத்திரமே அவள் அதை ஏற்றுக்கொண்டாள். அவளுக்குள்ளிருந்த அந்த கீழ்ப்படிதல், அவள் மற்றவர்களை குறித்து நினைத்து பார்க்கல. ஐயோ, எனக்கு மற்றவங்க எவ்வளவு கதை சொல்லுவாங்க, நான் இன்னும் கன்னிகையாக இருக்கிறேனே, நான் வேர்ஜினா இருக்கிறேன், என்னை பார்த்து மற்றவர்கள் கதை சொல்லுவாங்களே, என்னை பார்த்து ஏளனமா பார்ப்பாங்களே, எனக்கு தேவையில்லாத பட்டங்களை கொடுப்பாங்களேன்னு சொல்லி அந்த நிமிஷம் கூட மரியாள் நினைத்து பார்க்கல. தேவனை உங்களோட திட்டத்தின்படி ஆக கடவது என்று அவள் அதை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக இரட்சகர் இந்த பூமிக்கு வந்தார். இரட்சகர் அவளுடைய வாழ்க்கையின் ஊடாக வந்து எங்களுடைய வாழ்க்கையில பலர் இன்று நாங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பாத்திரமாக அன்று மரியாள் அமைந்தாள். ஸோ பாருங்க, ஒரு ஒபீடியன்ஸ், ஒரு கீழ்ப்படிதல் எவ்வளவு தூரம் இன்றைக்கு சந்ததி சந்ததியாக ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தருகிறது, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தருகிறது. ஆனால் எங்களுடைய கீழ்ப்படிய, எங்கள் சுய சிந்தை, எங்களுடைய சுய சிந்தையில நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் எதையுமே நினைத்து பார்க்க மாட்டோம். சில நேரத்துல எங்களுக்கு எல்லாமே நல்லதா விளங்கும். இது என் கண்ணு முன்னுக்கு தானே இருக்கு, சிம்பிள் விஷயம், இதை நான் செய்திடலாம், இதுக்கு நான் தேவ திட்டத்தை தேட வேண்டிய அவசியமே கிடையாது, இது கர்த்தருக்கு பிரியமானது தானே. கர்த்தருக்கு பிரியம், எல்லாமே கர்த்தருக்கு பிரியமானது இல்லை. சில நேரங்களிலே திருமண வாழ்க்கையில கூட நினைக்கலாம், இதை நான் கேட்க தேவையில்லை, இவங்களும் தேவனுக்குள் நாங்களும் தேவனுக்குள், இட்ஸ் ஓகே. இல்லை, தேவ திட்டமா, இது கர்த்தருடைய திட்டமா, கர்த்தர் இதற்கு விருப்பப்படுகிறாரா என்று நீங்க அவருடைய திட்டத்தை தேடும் பொழுது அவருடைய திட்டம் உங்களுக்கு தெளிவாக வெளிப்படும். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று அவருடைய வசனம் சொல்லுகிறது. ஸோ நீங்கள் அவருடைய வசனத்துக்கு செவி கொடுத்து, அவருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து நீங்கள் செயல்படும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, உங்கள் கீழ்ப்படிதலின் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையிலே கதவுகள் திறக்கப்பட போகிறது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் எல்லா விதமான கட்டுகள்ல இருந்தும் கர்த்தர் ஒரு பூர்ண விடுதலையை உங்களுக்கு தருவார். அது மாத்திரமல்ல, பாருங்க, தேவனோடு கூட இருந்த அவருடைய டிசைபிள்ஸ், லூக்கா 9ஆம் அதிகாரத்துல 12:17 அவருடைய சீஷர்கள் கூட அவர் சொல்லும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவன் போய் அவ்வளவு பேருக்கும் அவர்களுக்கு உணவு ஆகாரங்களை நீங்க ரெடி பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அவர்கள் மறுதரம் கேட்கவில்லை. ஆண்டவர், எப்படி, எங்களால முடியாதே அப்படின்னு சொல்லி அவங்க மறு உத்தரவு கேட்டுக்கொண்டே இருக்கல்ல, அவங்க கீழ்ப்படிந்தாங்க. எல்லாரையும் பந்தி பந்தியா அமரச் செய்து அந்த தேவன் இயேசப்பா சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அவங்க செயல்பட்டாங்க. செயல்படும் பொழுது என்ன நடந்தது? அந்த இடத்துல 5000 பேருக்கு கொடுக்கத்தக்கதாக, மிகுதியாக, இதிலும் கூட நிறைய எடுக்கத்தக்கதாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்கள் தொழிலாக இருக்கலாம், நீங்க அந்த தொழில்ல நீங்க எப்படி என்ன செய்யலாம் என்று தெரியாத ஒரு நிலையிலே நீங்கள் காணப்படலாம். ஆனால் இயேசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் கொடுக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களை கேளுங்க, அவர் கொடுக்கும் ஆலோசனையை கேளுங்க. அவர் கொடுக்கும் ஆலோசனையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது முதலாவதாக நீங்க எதையுமே காணாமல் இருக்கலாம். ஆண்டவரே, இதுல ஒன்றையுமே நான் காண்றேன் இல்லையே, நான் எதையுமே காணக்கூடியதாக இல்லவே, நீங்க சொல்லிதானே ஆண்டவரே நான் இதை செய்தேன் என்று பலர் இன்றைக்கு கேள்விகளை கேட்கிறீங்க. ஆனால் தேவன் உங்களை நோக்கி சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தை அதன் செயலை செய்யாமல் திரும்ப வரமாட்டாது. அவர் சொன்ன வார்த்தை, அவர் அன்று இந்த பூமியை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லும் பொழுது வெளிச்சம் உண்டாகினது. நீ அந்த நெட்டை நீ போடு என்று, அந்த வலையை வீசி என்று சொல்லும் பொழுது முழுவதும் இல்லாத மீன்கள் அந்த இடத்திலே குமிந்து வந்தது. ஒரு வெர்ஜினாய் இருக்கிற மரியாளுக்கு ஆண்டவர் வாக்கை கொடுக்கும் பொழுது அவள் ஏற்றுக்கொண்டது நிமித்தம்
எங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு காணப்பட்டது. பாருங்க, இந்த எல்லாவற்றிலும் ஒரு கீழ்ப்படிதல். எங்கள் வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படிதல் இருக்குமானால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை செய்ய போகிறார். அநேகர் இன்றைக்கு முடங்கி கிடப்பதற்கு காரணம், அநேகருடைய வாழ்க்கையிலே திட்டங்களை காண முடியாமல் இருப்பதற்கு காரணம், அநேகருடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப்படாமல் இருப்பதற்கு காரணம், எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இடத்திலே அந்த கீழ்ப்படியாமையின் நிமித்தம், தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல். சில நேரங்களிலே ஆண்டவர் உங்களோடு சொல்லி இருக்கலாம், நீ என்னோடு உறவாடு, நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன், நீ இந்த காரியத்திலே போய் செய், இந்த மனிதனை சந்தி. ஆனா நாங்க சொல்லுவோம், அந்த மனிதனை பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு ஆளா இல்லையே, அவர் எனக்கு உதவி செய்ய முடியாது, நான் எதுக்கும் இந்த மனிதன்கிட்ட எல்லாமே இருக்கு, ஸோ நான் அங்க போய் பார்க்குறேன் அப்படின்னு நாங்க திசையை திருப்பி கொள்ளுகிறோம். ஸோ எங்களோட டெஸ்டினேஷன், கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கும், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் அந்த பந்திக்குள்ளே போக முடியாத படிக்கு இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படியாமை ஒரு தடையாக இருக்கிறது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படியாமை அகற்றி போட்டுவிட்டு நீங்கள் யோனாவை போல் இல்லாமல் நீங்கள் சொல்லுங்க, அப்பா இவ்வளவு காலமும் நான் என் சொந்த முயற்சிகளை எடுத்தேன், என் சொந்த சுயத்திலே எல்லாவற்றையும் செய்ய பார்த்தேன், ஆனால் தேவனே உம்முடைய பாதத்திலே நீங்க எனக்கு சொல்லும் காரியத்தை நோக்கி நான் பார்க்க விரும்புகிறேன், நான் இந்த கீழ்ப்படுதலை நோக்கி பார்க்க விரும்புகிறேன். குஷ்ட ரோகிகளை பாருங்க, அவங்க தேவனிடத்துல ஹீலிங்கை எதிர்பார்த்து வந்தாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன நடந்தது? அவங்க ஒபீடியன்ஸ், அவர்களுக்கு தேவன் சொல்லி இருந்தார். லூக்கா 17:11-14 வரை நாங்கள் பார்த்தோமானால் தேவன் சொல்லுகிறார், பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளில் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷன் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். பாருங்க, அவங்க வந்து இயேசப்பா கிட்ட ஹீலிங்கை எதிர்பார்த்து வந்தாங்க. ஆனா இயேசு என்ன செய்கிறார்? உங்களை போய் ஆசாரியரிடம் காண்பியுங்கள் என்ற ஒரு வார்த்தையை தான் சொல்லுகிறார். அவர் அந்த இடத்துல தொட்டு சுகமாக்குனதாக, அவர்களுக்கு நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னதாக இல்லை. ஆசாரியர்களிடம் உங்களை கொண்டு போய் காண்பீங்கன்னு சொல்றார். இப்ப எங்களுக்கு அப்படி ஒரு வார்த்தையை தேவன் சொன்னாரா இருந்தால் எப்படி இருக்கும்? நாங்கள் ஒரு வேதனையோடு போகிறோம், ஒரு வசனத்தை எதிர்பார்த்து, தேவனுடைய வார்த்தையை, எங்களுக்கு ஒரு ஹீலிங்கை, எங்களுக்கு ஒரு சுகத்தை, எங்களுக்கு ஒரு ஆன்சரை எதிர்பார்த்து நாங்கள் போகிறோம். ஆனால் தேவன் கொடுக்கும் அந்த வார்த்தையை பாருங்க, நீங்க போய் இந்த இடத்துக்கு போங்க, எல்லாம் சரியா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நாங்க நினைப்போம், நான் எதிர்பார்த்து வந்தேன் சுகத்தை, நான் எதிர்பார்த்து வந்தேன் வேற எதையோ சொல்ல போறாரு தேவன்னு சொல்லி. ஆனா அவர் சிம்பிளா ஒண்ணுமே சொல்லலையே. போதகர்கள் என் மேல கையை வச்சுட்டு ஜெபிச்சுட்டு சும்மா போயிட்டாங்களே, ஒண்ணுமே பேசலையே, தேவன் என்னோட ஒண்ணுமே பேசலையே, நான் சுகத்தை எதிர்பார்த்து வந்தேன், என்னைய தொடலையே அப்படின்னு சொல்லி அநேகர் நாங்கள் இன்றைக்கு கேட்கிறோம். ஆனா பாருங்க, இந்த 10 குஷ்டரோகிகளும் வந்து அவங்க வந்து நிற்கும் பொழுது இயேசப்பா என்ன சொல்லுகிறார்? ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அதன் பின்பு அவர்கள் போகையில், பாருங்க, அவர்கள் போகையில் சுத்தமானார்கள், ஹீல் பண்ணப்பட்டார்கள். சோ இன்றைக்கு இயேசப்பா சொல்லும் ஒரு வார்த்தையை நீங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல், அதை ஒரு தேவன் சொல்லிட்டார், எனக்கு இந்த வார்த்தை அனுப்பிட்டாருன்னு அதை விசுவாசித்து நீங்க செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நீங்க பார்ப்பீங்க, உங்க வாழ்க்கையில சுகத்தை பார்ப்பீங்க. அவருடைய ஒன் டச் ஃப்ரம் ஹெவன், அவருடைய ஒரு தொடுதல், பரலோக தொடுதல், ஒரு தொடுதல் போதும் உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு. அவருடைய ஒரு பார்வை போதும். அவர் எதுவுமே சொல்லாவிட்டாலும் அவருடைய ஒரு பார்வை உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த ஒரு பார்வை போதும், உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். உங்கள் கடன் பிரச்சனைகள் மாறிவிடும், ஊழியத்தில் இருக்கும் பிரச்சனைகள் மாறிவிடும்,
உங்களை நோக்கி ஏளனமாக உங்களை பார்த்து கொண்டிருக்கும் மனிதர்களுடைய பார்வைக்கு முன்பதாக தேவனுடைய ஒரு பார்வை, இயேசுவினுடைய ஒரு பார்வை உங்களை உயர்த்தும். இந்த நாள்ல அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை, ஒரு குஷ்ட ரோகம் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு கடினமான பாதை பாருங்க. அவங்களோட உடம்பு முழுவதுமாக எவ்வளவு ஒரு வேதனையோட கடந்து வந்திருப்பாங்க. ஆனா இந்த வார்த்தையை கேட்கறதுக்கா நாங்க இவ்வளவு தூரம் கடந்து வந்தோம்னு சொல்லி அவங்க நினைத்திருந்தாங்கன்னா அன்றைக்கு அவங்க அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஆனா அவங்க திரும்பி போகும் பொழுதே சுகம் அடைந்தது. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு, இயேசப்பா சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இன்று நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில என்ன தீர்மானம் எடுக்கிறீங்க? அப்பா, நான் உங்களுக்கு கீழ்ப்படிய போகிறேன். நீங்க எனக்கு ஒரு வார்த்தை தந்திருக்கிறீங்க, நீங்க என்னோட பேசிருக்கிறீங்க. ஆனா இதுவரையும் நான் அந்த காரியங்கள்ல ஈடுபடல, அந்த காரியங்களை நான் செய்யல. என் சுயத்தின் மேல நான் என் முழு புத்தியையும் போட்டு ஓடினேன். ஆனா நான் எதையுமே கண்டு கொள்ளவில்லை. பேதுருவை போல ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன். என் வாழ்க்கை முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன். எத்தனையோ வருடங்கள் நான் பிரயாசப்பட்டேன். எதுவுமே எனக்கு அகப்படல ஆண்டவரே. ஆனாலும் இன்றைய தினத்தில் நீர் சொல்லும் இந்த கீழ்ப்படிதலை குறித்து நீர் என்னோடு பேசினீர். அதன்படியாக நான் இன்ற நாளிலிருந்து நீங்க சொல்லும் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க போகிறேன் என்று யார் யாரெல்லாம் இந்த நேரத்துல நீங்க தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, இன்றைய நாளிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவருடைய வசனத்தின் ஊடாக உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தருவார். கனவின் வழியாக உங்களோடு பேசுவார். தேவனுடைய மனிதர்களை அனுப்பி உங்களோடு பேசுவார். உங்களோடு அவர் இடைப்படும் நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் உங்களோடு பேசும் காலம் வந்துவிட்டது. நீங்க இவ்வளவு காலமும் அதற்கு உங்கள் காதுகளை அடைத்திருந்தால் இன்றைய நாள்ல சொல்லுங்க, அப்பா என் காதுகளை திறந்து கொடுங்க ஆண்டவரே. நீங்க சொல்லுகிற வார்த்தை கேட்பதற்கு என் காதுகளை திறந்து கொடுங்க. நீங்க எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு என் கண்களை திறந்து கொடுங்க. அந்த கீழ்ப்படுதலை எனக்கு தாங்க. இந்த கீழ்ப்படியாமையின் நிமித்தம் நான் இவ்வளவு காலமும் அனுபவித்த பாடுகள் போதும். இனிமேலும் நான் அப்படி இராமல் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து உமக்கூடாக நான் நடக்க, நீர் எனக்கு வைத்திருக்கும் காரியத்தை சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள அப்பா எனக்கு அந்த கீழ்ப்படிதலை தாங்கன்னு நீங்க கேட்க போறீங்களா? இந்த நேரத்தில் அனைவரும் நீங்க இருக்கும் இடத்துல கண்களை மூடி இயேசப்பாவினிடத்தில் உங்களை அர்ப்பணிங்க. ஜீவனுள்ள தகப்பனே, இந்த நேரத்தில் சுவாமி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் உம்முடைய வசனத்தை கேட்டு தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே இவ்வளவு காலமுமாக நாங்கள் எங்கள் சுயபலத்தினால் காரியங்களை செய்ய பார்த்தோம், சுய சிந்தையினாலே செய்ய பார்த்தோம். எனக்கு திராணி இருக்கிறது என்று ஓட பார்த்தேன், எனக்கு தாளாந்துகள் இருக்கிறது என்று எல்லாவற்றையும் செய்ய பார்த்தேன். நான் ஒருபோதும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறீர், நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீர் என்று நான் ஒருபோதும் நின்று கேட்கவில்லையே. அப்பா, இந்த நேரத்தில் ஒரு விசையாக என்னை மன்னித்து இந்த நேரத்திலே அப்பா உம்முடைய பாதத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்க அர்ப்பணிப்பீங்களா? அப்பா, இந்த நேரத்தில் இந்தப்படியான ஜெபத்தை ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க கதவுகளை திறந்து கொடுங்க சுவாமி. அப்பா, அறியாமை நிமித்தம் இவ்வளவு காலமுமாக ஓடிக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் இன்று உம்முடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பும் பட்சத்தில் நீங்க ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். மனம் திரும்புதல் வரும் பொழுது அவருடைய பாதத்திலே எழுப்புதல் வரும். இந்த நேரத்தில் நம்முடைய ஜனங்களுக்கு சுவாமி அவர்களுடைய குடும்பங்களிலே, அவர்கள் வேலை செய்யும் இடத்திலே, அவர்களுடைய ஊழியத்திலே, அப்பா அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல் காணப்படுவதாக. அவர்களுடைய கீழ்ப்படுதலின் நிமித்தம் ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அவர்கள் மாத்திரமில்லை அவர்களை சுற்றிலும் இருக்கும் எல்லோரும் இவர்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறும்படியாக ஒரு கருவியாக, ஒரு பாத்திரமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய தகப்பனே பாதத்திலே நாங்கள் கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைகள் மீது மனதிறங்குவீராக சுவாமி. அப்பா, நீங்க செயல்படுவீராக தகப்பனே. உம்முடைய ஒரு பார்வை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போதும் சுவாமி.
உம்முடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. அன்று குஷ்ட ரோகிகளை பார்த்து நீங்க போய் ஆசாரியர்களிடத்திலே காண்பீங்கள் என்று உம்முடைய வார்த்தை சொன்ன நிமித்தம் தகப்பனே, அவர்களின் கீழ்ப்படிதல் நிமித்தம் தகப்பனே, அவர்கள் சுகத்தை கண்டடைந்தார்கள். அதே போல ஆண்டவரே, இந்த நாளிலே ஒரு பேதுருவை போல, ஒரு மரியாளை போல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே அந்த குஷ்ட ரோகிகள் உம்மை விசுவாசித்தது போல, உம் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்தது போல, உம்முடைய பிள்ளைகள் எடுக்கும் இந்த ஸ்டெப்ஸ்ல தேவன் கூட இருந்து, ஆண்டவர் இயேசப்பா நீங்க அவர்களோடு கூட இருந்து இவர்களுடைய வாழ்க்கையில செழிப்பை காண செய்யும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன். இவ்வளவு காலமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டு கிடந்ததோ தகப்பனே, அந்த காரியங்களில் இந்த வெறும் காலத்திலே ஆசீர்வாதங்களை காண செய்வீராக. வாசல்களை திறக்கும்படி செய்வீராக சுவாமி. தடைப்பட்டிருந்த எல்லா காரியங்களிலும் இவர்களுடைய கீழ்ப்படிதலின் நிமித்தமாக சுவாமி உம்முடைய வார்த்தை அனுப்பி எல்லாவற்றையும் புதுப்பிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இருண்டு கிடக்கிற எல்லா இடங்களிலும் வெளிச்சம் உண்டாக போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எல்லாமே தகப்பனே வறண்டு போயிருக்கிற கர்த்தாவே காரியங்களிலே சுவாமி அவர்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே ஒரு செழிப்பை பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறேன் தகப்பனே, நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸோ நாங்கள் மற்ற கிழமைகளிலே அவருடைய வார்த்தையை பார்ப்போம். உங்கள் சாட்சிகளை நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். அநேகர் ஜெப விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறீங்க, சாட்சிகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அந்த சாட்சிகளை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவனுக்கே ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமையும் அவர் ஒருவருக்கு மாத்திரமே. ஸோ எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா எல்லாமே தேவனால் தான் வந்தது. இயேசுவின் நிமித்தம் தான் நாங்கள் இன்றைக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம். ஸோ அந்த கர்த்தருக்கு மாத்திரமே எல்லா துதிகன மகிமையும். God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.